ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் லாப்பா. இதை வந்து சிக்கன் முர்தபான் கூட சொல்லுவாங்க. அதாவது வெளிநாடுகளில் சவுதி அரேபியா, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் இதை சிக்கன் முர்தபான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் மாவட்டங்கள் காரைக்கால், நாகை இந்த இடங்களில் இதை சிக்கன் லாப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து இன்றைக்கி சீஸ் கூட வச்சு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபியாக கூட செய்ய போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபி, ரொம்பவும் நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் அடிச்சிக்கவே முடியாது. வாங்க டீட்டெயில் ரெசிபியை பார்க்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க, லைக்கும் பண்ணிவிடுங்க. இதுக்கு முதல்ல நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். நான் வெதுவெதுப்பான பால் வந்து ஒரு 1/4 கப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து மைதா மாவில் இதை செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கோதுமை மாவு வேணும்னு ஹெல்த் கான்ஷியஸாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட ட்ரை பண்ணலாம். 2 கப்பு மைதா மாவுக்கு இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து மேல் மாவுக்கான உப்பு. இது கூடவே 1 டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு அந்த இதை வந்து லாப்பாவை வந்து சுட்டு எடுக்கும் பொழுது நல்ல செவசெவன்னு கலரு நல்லா கொடுக்கும். அதனால தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். அந்த மேல் மாவும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து சின்ன ஸ்பூனுன்றதுனால நான் இத்தனை தடவை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை, உப்பு, நெய் எல்லாமே நல்லா கலந்து வரணும். கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/4 கப்பு பாலை வந்து கொஞ்சம் வெதுன்னு பால் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பாலுக்கு பதிலாக முட்டை கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கு மீதிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பரோட்டாவுக்கு பிசைவோம் இல்லையா, நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கையை வச்சு அழுத்தி, உள்ளங்கை வச்சு அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மேல் மாவு வந்து சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும்பொழுது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிட்டு மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தடவி விட்டுட்டு இது 1 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறும் பொழுது மாவு வந்து நமக்கு நல்லா இருக்கும். நல்லா இது வந்து 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த டைமில் நம்ம லாப்பாக்கு உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அடிகனமான வாணலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் வந்து முட்டையில் சேர்க்கறதுக்கு நம்ம நிறுத்திக்கலாம். மீதி வெங்காயத்தை இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உள்ள ஃபில்லிங் வந்து வெளியே வராமல் நல்லாயிருக்கும். கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து இப்போ 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் இது. இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடுறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு இதில் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பழுத்த தக்காளி சாப்பர்லேயே நான் இது பண்ணும்பொழுது நல்ல கூழாக அதை வந்து அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்குங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம போன்லெஸ் சிக்கனை நல்லா வந்து அப்படியே சின்ன பீஸா வந்து நீங்கள் கத்தியாலையும் கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டியும் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா பெசரி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதை வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன். இதை வந்து இது கூட வந்து நீங்கள் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து நாங்கள் வெஜ்ஜில் செய்ய போகிறோம்னாலும் நீங்கள் பன்னீர் அந்த மாதிரி சேர்த்தும் செய்யலாம். இப்போ தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். நம்ம வேற நல்லா மைன்யூட்டாக கட் பண்ணதுனால சீக்கிரமே வெந்துடும். தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம கிளறி எடுத்து வச்சிடலாம். இதில் முட்டையை வந்து நம்ம அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருந்து எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டையை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 முட்டையில் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி அடிச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம
1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. சேர்த்துட்டு இப்போ அதில் நம்ம நிறுத்தி வச்சுருந்த வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி எதுக்கு செய்கிறோன்னா, நம்மளுக்கு லாப்பா வெந்து வரும் பொழுது அந்த முட்டை வந்து அந்த மாவோட ஒட்டி நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் நல்லா பைண்ட் ஆகி கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம முட்டையை வந்து இதில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இப்போ இதையே நீங்க வந்து முட்டையை வந்து அது கூடயே சேர்த்து நல்லா ஏன் வதக்கக்கூடாதான்னு நீங்க கேட்பீங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் வந்து உதிரி உதிரியா ஆயிடும். அப்போ வந்து மாவோட நல்லா ஒட்டி வராது. அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் லாப்பாவை வந்து எப்படி நம்ம மாவை விரிச்சு ரெடி பண்றதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்ச மாவை நல்லா இந்த மாதிரி கையால் திரட்டிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க உருண்டைகளுக்கு. நம்மளுடைய 2 கப்பு மாவுக்கு எனக்கு மீடியம் சைஸில் 6 லாப்பா கிடைச்சிது. அதுக்கான அளவுகளை நான் இந்த மாதிரி திரட்டிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து எப்படி விரிக்கணும்னா, நீங்கள் வந்து மெல்லீஸாக விரிக்கணும். அப்போ தான் வந்து இந்த லாப்பா வந்து வெந்து வரும் பொழுது நமக்கு வந்து அழகாக வந்து மேல் மாவு மொத்தமாக இல்லாமல் லாப்பா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால் பரோட்டாவுக்கு எப்படி மெல்லீஸாக விரிப்போமோ அந்த மாதிரி இந்த மாதிரி மாவை வந்து விரிச்சிக்கோங்க. நல்லா கண்ணாடி மாதிரி அடிப்பகுதி தெரியணும் நம்மளுக்கு சரிங்களா? அந்த மாதிரி நம்ம விரித்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அழகாக விரித்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கல் வந்து நம்ம சூடு பண்ணிடலாம். தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கல்லில் டைரெக்டாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக இந்த மாதிரி மடித்து விடணும். பேக்கெட் மாதிரி அப்படியாவது இந்த பக்கம் மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து சுட்டு எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஏற்றிக்கோங்க. பொறுமையாக வந்து சுட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ளேயும் வெந்து வரும், நமக்கு வந்து அந்த முட்டையும் சேர்ந்து வெந்து இந்த மாவோட கலந்து வரும். இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா நம்ம சுவையான சிக்கன் முட்டை லாப்பா சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து சீஸை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கும். நமக்கு வந்து அந்த முட்டை இருக்கிறதுனால இந்த மாதிரி அழகாகவும் உள்ளே வந்து ஒட்டிக்கும். வெளியே ஸ்டஃபிங் வெளியே வராது. பார்த்தீங்களா? இப்போ சீஸ் எப்படி வச்சு ரெடி பண்ணுறதுன்றதையும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி கல்லில் விரிச்சிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம வந்து சீஸை வந்து துருவன சீஸை இதில் நம்ம வச்சுக்கலாம். சீஸ் வச்சு மோஸ்ட்லி வந்து இதில் வந்து செய்ய மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதை செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு தான் நானாக இது செய்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லா தான் இருந்தது, பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதையும் வச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் மடித்து விட்டு சுட்டு எடுக்க வேண்டியதான். இந்த சுவையான சிக்கன் லாப்பாவை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். தேங்க்யூ.